अथ द्वितीयोऽध्यायः 25th श्लोक विदितः रविपुत्राभ्याम् अश्विभ्यां सुता दत्ता राज्ञापि अन्धाय सुन्दरी मुनिः सुलोचनः जातः तस्याः शीलगुणेनः. இன்னும் ஒரு லைன் படிச்சிருங்க. விகிதः ரவிபுத்ராபியாம் அஸ்விப்யாம் இதி நஹ ஸ்ருதம். ஸோ வரிசையாக அந்த இஷ்வாக்குவோட வைவஸ்வத மனுவோட வம்சத்தில் உள்ள 9 பேரை பற்றி சொல்லிட்டு வர்றார். 4வது பிள்ளை ஆகப்பட்ட ஷர்யாத்தியை பற்றி சொல்கிறோச்சே ஒரு கதை வருது. ஸோ முக்கியமான கதையெல்லாம் அங்கங்கே சொல்லிட்டு இருக்கார். அதனால 4வது பிள்ளை தான் ஷர்யாத்தி. ஷர்யாத்தியோட பிள்ளை ஆனர்த்தன்னு பொண்ணு சுகன்யான்னு சொல்கிறார் போன ஸ்லோகத்தில். இப்போது ராஜ்ஞா அப்படி அந்தாய ராஜா கூட அந்தாய செவனாய குருடாக இருந்த செவன ரிஷிக்கு சுதாதத்தா ராஜாவாக இருந்த போதிலும் அந்த ஷர்யாத்தி என்ன பண்ணினார், தன்னுடைய பெண்ணை குருடனான செவனருக்கு கட்டி கொடுத்தார் சுந்தரியாக அவளை முனி சுலோச்சனக ஜாத்தக. ஸோ தஸ்யாக ஷீலகுணேனக அவளுடைய ஷீல குணத்தினால ஒழுக்கத்தின் நிறைந்த அந்த அவளால் முனிவர் கண்களை உடையவராக ஆனார்னு சொன்னால் என்னது, இவள் கண்ணு போல பார்த்துக்கிறா அவரை, இவ தான் அவருடைய கண்ணு. ஸோ சுலோச்சனக ஜாத்தகன்னு அர்த்தம். அவருக்கு கண்ணு கிடச்சிருத்துங்கிற அர்த்தம் இல்லை, பின்னாடி அவருக்கு கிடைக்கலாம தெரியல. இப்போ அவருடைய கண்ணுக்கு கண்ணாக இவள் அவருக்கு எல்லாம் வேலை பண்ணி கொடுத்தா. ஸோ சுலோச்சனக ஜாத்தக கண்ணுடையவராக அப்படி ஆனார் அவளுடைய ஷீல குணத்தால். ரவிபுத்ராபியாம் அஸ்விபியாம் கடைசியில் அவர் ரவி சூரியனுடைய பிள்ளைகளான அஸ்விபியாம் அஸ்வினி குமாரர்களால் விகிதகன்னு கண்ணு கிடைச்சிருத்து. ஸோ முதல்ல ஷீலகுணமுடைய அவளே கண்ணாக இருந்து பணிவிட பண்ணுறா. பின்னாடி அஸ்வினி தேவர்களை வேண்டி அவருக்கு கண்ணு கிடைச்சது. விகிதகன்னா ஹி காட் சைட், அவர் கிடைச்சிருத்து. இது நக ஸ்ருதம், இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் கதையை. ஸ்ரவணாய சுதா தத்தா ராஜ்ஞாபி அந்தாய சுந்தரி முனிஹி சுலோச்சனக ஜாத்தக தஸ்யாஹ ஷீலகுணேனஹ விஹிதஹ ரவிபுத்ராபியாம் அஸ்விப்யாம் இதி நஹ ஸ்ருதம். जनमेजय उवाच सन्देहः अयं महान् ब्रह्मन् कथायां कथितः त्वया यद्राज्ञा मुनये अन्धाय दत्ता पुत्री सुलोचना कुरूपा गुणहीना वा नारी लक्षणवर्जिता. ஜனமேஜனுக்கு உடனே டவுட் வந்துடுது. என்னடா குருடனுக்கு போய் ராஜா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, மகான் சந்தேகம் அயம் பர்மன், பிராமணோத்தமரே வியாசரே, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. கதாயாம் கத்தித கதை, நீ ஒரு கதை சொன்னி இப்போ ஆரம்பிச்சிருக்கே ஒரு கதையை, அது கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது. ஸோ அந்தாய முனையே குருடனான முனிவருக்கு எது ராஜ்ஞா தத்தா புத்திரி, ஒரு ராஜாவாக இருந்துட்டு அவ்வளோ உயர்ந்த பொசிஷனில் இருந்து கொண்டு கூட அவர் தன்னுடைய பொண்ணை கொடுத்தார். சுலோச்சனா அழகிய கண்களை உடைய அவளை கொடுத்தாரு. குரூப்பா குணஹீனாவா, அவள் ஒருவேளை பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருந்தாலோ அதனால வேறு வழி இல்லைன்னு முனிவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரோ. குரூப்பா ரூபம் நல்லா இல்லையோ, குணம் இல்லையோ, அவளுக்கு நல்ல குணம் இல்லையா. வா நாரி லக்ஷண வர்ஜிதா, ஒரு லக்ஷணமே இல்லாமல் ஒரு பெண்ணை பெற்றாரோ, அதனால இந்த முனிவருக்கு குருடனுக்கு பரவாயில்லைன்னு கொடுத்தாரான்னு கேட்குறான். जनमेजय उवाच सन्देहः अयं महान् ब्रह्मन् कथायां कथितः त्वया यद्राज्ञा मुनये अन्धाय दत्ता पुत्री सुलोचना कुरूपा गुणहीना वा नारी लक्षणवर्जिता. मैम लास्ट में एक्सक्यूज मी राधे कृष्ण आमा पुत्री यदा भवेत् राजा तदा अन्धाय प्रयच्छति ज्ञात्वा अन्धं सुमुखीं कस्मात् तत्तवान् नृपसत्तमः. ஸோ யதா புத்ரி பவேத், இப்படியெல்லாம் மேலே சொன்ன அந்த லட்சணங்களோடு, அதாவது குரூபமாக குணமில்லாமல் பிறந்தால், எதான எப்பொழுது இந்த மாதிரி ஒரு பெண்ணு பிறக்கிறாளோ, பவேத் அப்படி உண்டானாலோ, ராஜா ததா அந்தாய பிரயச்சது, வேறு வழி கிடையாது. ராஜா நிச்சயமாக குருடனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பார். இந்த மாதிரி மேலே சொன்ன லட்சணமே இல்லாத ஒரு பெண்ணை பெற்றானா இந்த மாதிரி ததா அப்பொழுது ராஜா இந்த மாதிரி கொடுப்பார், பிரயச்சதி கொடுப்பார். ஞாத்வா அந்தம், அவர் குருடன்னு தெரிஞ்சுண்டும்
சுமுகீம் கஸ்மாத் தத்தவான் ரிபசத்தமாக. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவள் சுந்தரியில் சுலோச்சனாலாம் சொல்கிறேளே, அப்போ சுமுகி அழகான முகத்தோடு கூட இருந்த பெண்ணை கஸ்மாத் எதனால் ரிபசத்தமாக தத்தவான் அந்த ராஜா கட்டி கொடுத்தார் அவருக்குன்னு கேட்குறேன். कारणं ब्रूहि मे ब्रह्मन् अनुग्राह्यः अस्मि सर्वदा. सूत उवाच इति राज्ञो वचः श्रुत्वा परीक्षितसुतस्य वै द्वैपायनः प्रसन्नात्मा तम् उवाच हसन् इव. காரணத்தை சொல்லுங்கோ ஹே பிரம்மன், ஹே பிராமணோத்தமரே வியாசரே சொல்லுங்கோ. அனுகிராஹ்யக அஸ்மி சர்வதா, நீங்கள் அனுகிரகம் பண்ணிதான் ஆனால் எனக்கு இந்த கதையெல்லாம் சொல்லத்தான் வேணும், எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் சர்வதா, நிச்சயமா எப்பொழுது சர்வதான ஆல்வேஸ் எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு முடிக்கிறாரா. சூத்தர் சொல்கிறார் இங்கே நைமிஷாரண்யத்தில் சூத்தர் சவுனகாதிகளுக்கு இந்த கதையை சொல்லிட்டு வர்றார். அங்கே தானே பேச ஆரம்பிக்கிறது. ஸோ இதீ ராக்கியகா வச்சகா சுத்வா, இவ்வாறு ராஜா ஜனமேஜயன் வியாசற்றை கேட்ட பொழுது பரீட்சித சுதன் பரீட்சித்தோடு பிள்ளை அந்த ஜனமேஜயன் கேட்ட பொழுது துவைபாயனர் என்று சொல்லப்பட்ட வியாசர் பிரசன்னாத்மா சந்தோஷப்பட்டார். நல்ல கேள்வி கேட்குறானேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். தம் உவாச்ச ஹசன் இவ, சிரித்து கொண்டே அந்த ஜனமேஜயனுக்கு பதில் சொன்னார். कारणं ब्रूहि मे ब्रह्मन् अनुग्राह्यः अस्मि सर्वदा. सूत उवाच इति राज्ञः वचः श्रुत्वा परीक्षितसुतस्य वै द्वैपायनः प्रसन्नात्मा तम् उवाच हसन् इव. असौ उवाच वैवस्वत सुतः श्रीमान् शर्यातिः नाम पार्थिवः तस्य स्त्रीणां सहस्राणि चत्वारि आसन् परिग्रहाः राजपुत्रयः सुरूपाश्च सर्वलक्षणसंयुताः. இப்போ வியாசர் பதில் சொல்கிறார். வைவஸ்வத சுதக, விவஸ்வானுடைய பிள்ளை ஸ்ரீமான் ஷர்யாத்தி, ஏன்னா 4வது பிள்ளை தானே ஷர்யாத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வைவஸ்வத மனுவோடைய பிள்ளையாகப்பட்ட ஷர்யாதி நாம பார்த்திவக, அப்படிப்பட்ட ராஜா தஸ்ய சகசிராணி ஸ்திரீனாம் சத்வாரி சகசிராணி 4000 சத்வாரி சகசிராணின்னா 4000 பொண்டாட்டி யாருக்கு? ஷர்யாதிக்கு. சாசன் பரிகிரகாக, பரிகிரகம்னா இது தன்னுடைய ஆட்கள், என்னுடைய ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி பரிகிரகம்னாலே ஓனர்ஷிப். ஸோ ஷர்யாதியோட ஓனர்ஷிப்பில் 4000 பொண்டாட்டி. ராஜபுத்திரிகா எல்லாரும் ராஜா வீட்டு பெண்கள், ராஜபுத்திரிகள். சுரூபாஷ்டா எல்லாருமே அழகானவர்கள். ஸோ குரூபமாக பிறக்கிறதுக்கே வழியில் அம்மாமார்கள்லாம் அவ்வளோ அழகு எல்லாருமே. சர்வலக்ஷண சம்யுக்தாக, அந்த பெண்டாட்டிகள் அனைவருமே லக்ஷணம் பொருந்தியவர்கள். नाम पार्थिवः तस्य स्त्रीणां सहस्राणि चत्वारि आसन् परिग्रहाः राजपुत्र्यः स्वरूपाश्च सर्वलक्षणसंयुताः. पत्न्यः प्रेमयुताः सर्वाः प्रिया राज्ञः सुसम्मताः एका पुत्री तु तासां वै सुकन्या नाम सुन्दरी. ஸோ பத்னியகா பிரேமயுதா சர்வாக, எல்லா பெண்டாட்டிகளுமே ரொம்ப அன்போடு இருக்கக்கூடியவர்கள், பிரேமத்தோடு இருக்கக்கூடியவர்கள், பிரியமாக இருப்பார்கள் ராஜா கிட்ட. சுசம்மதாக, ராஜா சம்மதிக்கவர். ஒவ்வொருத்தருமே இவளை விட அவள் மேலானெல்லாம் யோசிக்க மாட்டா, எல்லாருமே வெரி குட் அப்படின்னு ராஜா சம்மதிக்கக்கூடிய மனைவிகள் எல்லாருமே. அதில் தாசாம்பை ஏகா, அதில் யாரோ ஒருத்திக்கு ஒரு பெண்ணாக இந்த பெண் பிறக்கிறா சுகன்யா. தாசாம்பை அந்த 4000 பேரில் ஒருத்தியுடைய பெண்ணாக சுகன்யா நாம சுந்தரி புத்ரி. சுகன்யா என்ற பெண்ணுடைய பெயருடைய அந்த அழகான பெண் சுகன்யான்னு சொல்கிறேன். पत्न्यः प्रेमयुताः सर्वाः प्रिया राज्ञः सुसम्मताः एका पुत्री तु तासां वै सुकन्या नाम सुन्दरी. पितुः प्रिया च मातॄणां
सर्वासां चारुहासिनी नगरान् न अतिदूरे अभूत् सरः मानससन्निभम्. ஸோ சர்வாசாம் மாத்ருணாம் பிதுகு பிரியாச்ச, எல்லா மாத்திருக்கள், அம்மா அம்மா பெரியம்மா சித்தவையா ஏகப்பட்டவே இருக்காள், 4000 பேர், எல்லாருக்குமே பிரியமானவள் இந்த சுகன்யா. பிதுகு பிரியா, அப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவள். சாருஹாசினி, புஞ்சிரிப்போடு, சாருஹாசம்னு அழகிய புஞ்சிரிப்போடு உடையவள் இந்த சுகன்யா. நகராத் ந அதிதூரே அபூத்து சரக. ஸோ அந்த நகரம், இந்த ராஜாவுடைய நகரத்துலேருந்து கிட்டக்க பக்கத்தில், ந அதிதூரே, தூரம் இல்லை, கிட்டக்க, அபூத் சரக, ஒரு பெரிய லேக்கு. அந்த லேக் எப்படி இருக்குன்னா மானச சரோவர் மாதிரி இருக்குது. மானசரோவர் இருக்கு, அந்த அளவு பெரிய ஒரு லேக்கு பக்கத்திலே இருந்தது. पितुः प्रिया च मातॄणां सर्वासां चारुहासिनी नगरात् न अतिदूरे अभूत् सरः मानससन्निभम्. बद्धसोपानमार्गं च स्वच्छपानीयपूरितं हंसकारण्डव आकीर्णं चक्रवाकोपशोभितम्. அவ்வளோதான், லேக்கை வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டார் வியாசர். ஸோ பத்த சோபான மார்க்கம், சோபானன்னா படித்துறை நல்லா இருக்கான். அந்த லேக்கு உள்ளே இறங்கி குளிக்கிறதுக்கெல்லாம் படித்துறையெல்லாம் கட்டி போட்டிருக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ படித்துறைகள் அமைக்கப்பட்ட, ஸ்வச்ச பானியம், க்ளீன் வாட்டர், அப்படி வாட்டரால் நிரம்பின, பூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த லேக்கு. ஹம்ச காரண்டவ, அன்னப்பட்சியெல்லாம் நிறைய இருக்குது, காரண்டவ நீர்க்கோழியெல்லாம் நிறைய இருக்குது அந்த லேக்கில். சக்கரவாக பறவைகள் இருக்குது, உபசோபித்தம், அதனால் அழகாக அலங்காரமாக இருக்கக்கூடியது அந்த லேக்கு. बद्धसोपानमार्गं च स्वच्छपानीयपूरितं हंसकारण्डव आकीर्णं चक्रवाकोपशोभितम्. இப்போ दात्यूह सारस आकीर्णं सर्वपक्षिगणावृतं पञ्चदा कमलोपेतं चञ्चरीक सुसेवितं. தாத்யூகன குருவின்னு அர்த்தம். தாத்யூக பட்சி குருவி, சாரசன மைனா, குருவி மைனாலாம் இருக்குது, அங்கே பறந்துட்டு இருக்கு. ஆக்கீர்ணம் நிறைஞ்சு வெதறி கிடக்க எல்லாமா அங்கங்கே. சர்வ பட்சிகளாவிரத, எல்லா பட்சிகளும் கூட்டமாக அங்கே இருக்குது. பஞ்சதா கமலோபேதம், 5 விதமான தாமரைகள் இருக்குது. சவத்த கலர் தாமரை, வெள்ளை தாமரை, எல்லாம் பல கலரில் தாமரைகள், நீலோத்பலம் சொல்லக்கூடிய அந்த நீலத்தாமரை, அல்லின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியில் 5 விதமான தாமரைகளால் கூடியது அந்த லேக்கு. சஞ்சரீக சுசேவிதம், சஞ்சரீகன்னா சஞ்சாரம் பண்ணக்கூடிய வண்டுன்னு அர்த்தம். ஸோ வண்டுகளால், அது ஏன்னா மலர்கள் நிறைய இருந்தாலே வண்டுகள் நிறைய இருக்கும். ஸோ அப்படி வண்டுகளால் சேவிக்கப்பட்ட லேக்காக அந்த பெரிய குளம் இருந்தது. दात्यूह सारस आकीर्णं सर्वपक्षिगणावृतं पञ्चदा कमलोपेतं चञ्चरीक सुसेवितं. राधे कृष्ण मैम. पंचरीक ओके. पार्श्वतश्च द्रुमाकीर्णं वेष्टितं पादपैः शुभैः सालैः तमालैः सरलैः पुन्नाग अशोकमण्डितम्. ஸோ பக்கத்தில் அந்த ரிவரை சுற்றி, அந்த அந்த லேக்கை சுற்றி பார்ஷ்வத எல்லா சைட்லேயும் துருமாக்கீர்ண மரங்கள் நிறைய வளர்ந்துருக்கு. வேஷ்டிதம்னா சுற்றி எல்லா மரங்களாக சுற்றி இருக்குது. பாதப்பைகி சுபைகி, சோபனமான, பாதப்பன மரம், துருமானாலும் மரம். ஸோ எல்லா பக்கத்துலேயும் அழகான சோபனமான மரங்கள் நிறைய வளர்ந்துருக்கு. சாலான தேக்கு மரங்கள். தமாலங்கிறது அது ஒரு விருட்சம், பச்சை பசேல்னு இந்த தமால இலையை வந்து எப்போவுமே பகவானுடைய கலருக்கு தமால வரணும்னு சொல்லிடுவான். ஸோ அதை ஏன்னா அப்படி ஒரு கரும்பச்சையில் இருக்கும் அந்த இலையெல்லாம். ஸோ அப்படி அந்த தமால மரம். சரளைகி, சரள மரம்னு அது என்ன தெரில, சரளான்னு ஒரு மரம் இருக்குது. புன்னாகன்னு தெரியும் இல்லையா, அந்த இல்லை புன்னை மரம் இல்லை, புன்னாக மரம்ங்கிறது வள்ளி மரம். அசோக மண்டிதம், அசோக மரங்கள், இதெல்லாம் நிறைய மண்டிதம்னு கும்பலாக நிறைய இருக்கான். पार्श्वतश्च द्रुमाकीर्णं वेष्टितं पादपैः शुभैः सालैः तमालैः सरलैः पुन्नाग अशोकमण्डितम्. वट अश्वत्थ कदम्बैश्च कदलीकण्डराजितं जम्बीरैः बीजपूरैः च कच्छूरैः पनसैः तथा. அவ்வளோதான்.
प्रमुखैः नारिकेलैः च केतकैः काञ्चनद्रुमैः यूतिकाजालकैः शुभ्रैः संवृतं मल्लिकागणैः. வெரி குட். வட்டா அஸ்வத்தான்னு சொன்னா வட்டா அஸ்வத்தா இதெல்லாமே இந்த பீப்பிள் ட்ரீன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் பார்த்தோம்னா. ஆலமரம் அரச மரம் இந்த குரூப் அது. நெக்ரோதம் இப்படி பல பெயர்களில் சொல்லுவோம். ஆலமரம் அரச மரம் எப்படி வேணால் அந்தந்த இடத்துல அந்தந்த அர்த்தம் சொல்லிக்க வேண்டியதான். ஸோ வட்டா அஸ்வத்தா இதெல்லாமே வந்து ஆலமரம் அரச மரம் அந்த கும்பல. கதம்ப மரங்கள், கடம்ப மரம் சொல்ல மாட்டோம், கடம்ப மரம் முருகருக்கு பிடிச்சது. ஸோ கதலி கண்ட ராஜிதம், கதலி வாழை மரங்கள் நிறையா வாழை மரங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பாக அங்கே நிறைய ராஜிதம்னு அது விளங்கி கொண்டிருந்தன. ஜம்பீரம்னு இது லெமன் எலுமிச்சம்பழம். ஸோ பீஜப்பூரம்னு சொன்னால் மாதுளைன்னு சொல்லலாம், கொய்யான்னு சொல்லலாம். ஏன்னா உள்ள நிறைய வித்து இருக்கக்கூடியது. அதனால அது சில இடத்துல மாதுளையும்போம், சில இடத்துல கொய்யாம்போம். அதனால பீஜப்பூர மரங்கள் அப்படி மாதுளையும் இது கொய்யா எல்லாம் நிறைய இருந்தது. கர்ஜூரம்னு இது பேரிச்சை இல்லையா, கர்ஜூரைகி. ஸோ அந்த பேரிச்சை மரங்கள். பனசைகி, பனசன பலாமரம். ஸோ இந்த மரங்கள்லாம் நிறைய இருந்தது சுற்றி. அப்புறம் கிரமுகைகி, கிரமுகன பாக்கு. ஸோ நான் பாக்கு அதில் கிரமுகாங்கிறது இந்த பெரிய கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவேன், அந்த மாதிரி உள்ள பாக்கு. நாரிகேலம்னு சொன்னால் தேங்காய் தென்னை மரம். அப்புறம் கேத்தக்கான்னு சொன்னான்னா தாழம்பூ எல்லாம் புதரோடு சேரும், அது மரத்தோடு சேராது, புதர்களில் சேரும். அது காஞ்சன துருமைகின்னு சொன்னான்னா ஆக்சுவலாக மஞ்சள் கலரில் கொன்றை மரம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா கொன்னை பூலாம் அப்படியே தங்க கலரில் ஜில்ஜின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொன்னை மரம்னு எடுத்துக்கலாம், அந்த எல்லோ கலர் உள்ள பூக்களோடு கூடிய அந்த மரங்கள். அப்புறம் யூதிகா ஜால கைஹி சுப்ரைஹி, அதாவது சுப்ரான ஒயிட்டுன்னு அர்த்தம். ஸோ யூதிகா ஜாலான்னு சொன்னால் ஒரு கைண்ட் ஆஃப் மல்லிகை. அது மல்லிகை தான், ஆனால் யூதிகா ஜாலான்னு இது ஒரு மேபி குண்டு மல்லிகைன்னு தெரில, அது ஒரு மாதிரி டைப் ஆஃப் மல்லிகை, ஆனால் வெள்ளையாக இருக்கக்கூடியது. மல்லிகா கணகி சமிருத்தம், மல்லிகை புதர்களோடு கூட சேர்ந்த அந்த சுத்து வட்டாரம் ஃபுல்லாக லேக்க சுற்றி. கர்ஜூரைஹ பனசைஹ ததா பிரமுகைஹ நாரிகேலைஹ கேதகைஹ காஞ்சனத்வைஹ யூதிகாஜாலகைஹ சுப்ரைஹ சம்ப்ருதம் மல்லிகாகணைஹ. ராதேகிருஷ்ண மேம், ஒரு டவுட். ஜம்பு ஆம்ர திந்தினி பிஷ்ச கரஞ்ச குடஜாவ்ருதம் பலாஷ நிம்ப கதிர பில்வ ஆமலக மண்டிதம். திந்திரிணின்னு போடணும், ரகாரம் விட்டு போயிடுத்து. திந்திரிணின்னு தான் புளிய மரம். ஸோ ஜம்பு தெரியுமே, நாவல் மரம். அப்புறம் ஆம்ரன மாமரம், திந்திரிணின்னு தான் புளிய மரம். அது அப்புறம் கரஞ்ச இதெல்லாம் நமக்கு தெரியல, இந்த மரங்கள்லாம் பேர் தெரியல. கரஞ்சா குட்டஜான்னு சொன்னான்னா அந்த கொடி தான், கொடிகள் இந்த மல்லிகை கொடி குட்டஜா அதெல்லாம் சூழ்ந்து இருக்குது. பலாஷாங்கிறது வந்து பாதிரி மரம் சொல்லப்படா, பலாச மரம். பலாச இதெல்லாம் வச்சு பலகையெல்லாம் பண்ணுறானே பலாசம். நிம்பங்கிறது வேப்ப மரம், பலாச மரம் கரெக்டு. கதிரங்கிறது அது ஒரு மரமாக, அதோட மரம் வந்து ஃபுல்லாகவே மெடிசினல் வேல்யூ இருக்கான். கதிரான ஒரு மரமாக தெரில, அது என்னன்னு தெரியல, தமிழ் என்னன்னு தெரில. அப்புறம் வில்வ மரம், அதான் வில்வம். ஆமலம்னா நெல்லிக்காய் மரம். அப்புறம் ஆமலக்கா மண்டிதம். அவ்வளோதான், இதெல்லாம் சூழ்ந்து இருக்கு மரங்கள்லாம். ஜம்பு ஆம்ர திந்திரிணி விஹிச்ச கரஞ்ச கூடஜாவ்ருதம் பலாஷ நிம்ப கதிர பில்வ ஆமலக மண்டிதம். பபூவ கோகிலாராவஹ கேகாஸ்வன விராஜிதம் தத் சமீபே சுபே தேசே பாதபானாம் கணாவ்ருதே. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி இடங்கள்லாம் குயில்கள்லாம் நிறைய வந்து உட்காந்துருமா, குயில்களோட சத்தமெல்லாம் கேட்குறதா, கூவின்னு இருக்கான் குயில்கள் எல்லாம். கேக்காஸ்வன விராஜித, கேக்காரவம் வந்து மயில் போடுற சத்தம். ஸோ நிறைய மயில்கள்லாம் வந்துடுது, குயில் வருது, மயில் வருது. ஸோ அதோடைய கேக்காரவம் மயிலுடைய அகவல் சத்தமும் கேட்குறது அந்த லேக்க சுற்றி. தத் சமீபே சுபே தேசே, அது பக்கத்தில் ஒரு சோபனமான ஒரு இடத்துல தேசே பாதபானாம் கணாவிரதே, நிறைய மரங்கள் சூழ்ந்த அந்த ஒரு சன்னிவேஷத்தில் அந்த ஒரு இடத்துல யார் செவனர் உட்காந்துருக்காருன்னு வரும்போம். பபூவ கோகிலாராவஹ கேகாஸ்வன விராஜிதம் தத் சமீபே சுபே தேசே பாதபானாம் கணாவ்ருதே.
भार्गवश्चवनः शान्तः तापसः संस्कृतः मुनिः ज्ञात्वा असौ विजनं स्थानं तपस्तेपे समाहितः. ஸோ பிருகு வம்சத்தில் வந்த செவன ரிஷி, செவனர் வந்து சாந்தக அமைதியாக தபஸில் ஈடுபட்டக்கூடியவர், சம்சிதகா முனி, அந்த இடத்த தான் ஒரு பெஸ்ட் பிளேஸ், இங்கே யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு அந்த இடத்துல உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அவர் செவனர். விஜனம் ஸ்தானம், அந்த இடத்துல யாருமே வரமாட்டா, ஜனங்களே வரமாட்டா அப்படின்னு ஞாத்வா, அதை புரிந்து கொண்டு அசௌ அந்த பிருகு அந்த செவனர் தபஸ்தேபே தபஸ் செய்து கொண்டிருந்தார். சமாஹிதகா ஒருமுகப்பட்ட மனசோடு அப்படியே உட்காண்டிருக்கார். சுத்து வட்டாரம் என்ன நடக்கிறன்னே தெரியாம தபஸ்ல மூழ்கினார். कृत्वा दृढ आसनं मौनम् आदाय जितमारुतः इन्द्रियाणि च संयम्य त्यक्त आहारः तपोनिधिः. திருட ஆசனம், திடமான ஆசனம் போட்டு உட்காண்டிருக்கார். சௌரியமான ஆசனத்தில் உட்காந்து தான் தபஸ் பண்ண முடியும். ஸோ மௌனம் ஆதாய, மௌனமாக இருக்கார். அதை ஏற்றுக்கொண்டு ஆதாய எடுத்துக்கொண்டு ஜிதமாருத்தக, காற்றெல்லாம் ஜெயிச்சாச்சு, பிராணாயாமம்லாம் பண்ணி அதுக்கு மேலே சமாதி நிலை மேலே உட்காந்துருக்கார் அவர். தபஸ் பண்ணிட்டுருக்கார். ஸோ இந்திரியாணிச்ச சம்யம்ய, அதான் பிரத்யாகாரம். ஸோ முதல்ல பிராணாயாமத்தை சொன்னார். பிராணாயாமத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் இது இந்திரியாணி சம்யமம் பண்ணுறது தான் பிரத்யாகாரம்னு பேர். இந்திரியங்களெல்லாம் உள்ளே ஒடுக்கி, இந்திரியங்கள்லாம் அடக்கி, தெக்த ஆகாரக தபோநிதி, ஆகாரமெல்லாம் இல்லாமல் தபோநிதியாக இருக்கக்கூடியவர். தபக ஏவ நிதிம்பா, இவாளுக்கு சொத்துன்னு என்னதுன்னு கேட்டால் முனிவர்களோட சொத்தே தபஸ் தான். ஸோ அப்படி தபஸே நிதியாகக்கூடிய அந்த முனிவர் தபஸ் பண்ணினார். कृत्वा दृढ आसनं मौनम् आदाय चितमारुतः इन्द्रियाणि च संयम्य त्यक्त आहारः तपोनिधिः. जलपानादिरहितः ध्यायन् आस्ते पराम्बिकां स वल्मीकः अभवत् राजन् லதாபிஹி பரிவேஷ்டிதஹ. ஸோ ஜலபான ஆதி ரகிதகா, தண்ணி கூட குடிக்கலை. ஸோ எதுவுமே இல்லாமல் தியானம் பண்ணிட்டு இருக்கார். யாரை தியானம் பண்ணுறார்? பரா அம்பிகாம், பராசக்தியாகப்பட்ட ஆதிபராசக்தியாகப்பட்ட அந்த அம்பிகையை தியானம் பண்ணி கொண்டு இருந்தார். ஆஸ்தே, அங்கே உட்காந்துருக்கார் அப்படியே தபஸில். ச வல்மீகா, புத்து மூடிடுத்தவரை, புத்து வந்துடுது அப்படியே மேலே. ஸோ ச வல்மீகா, புற்றால் மூடப்பட்டு, ஹே ராஜன் அபவத்துன்னு புற்றால் மூடப்பட்டவராக இருந்தார். ஹே ராஜன், ஏ ஜனமேஜயா, லதாபிகி பரிவேஷிதா, அது மட்டும் இல்லை, கொடியில் இருக்க கொடியெல்லாம் சூழ்ந்திருக்கு, சட்டுன்னு கண்ணே தெரியாது, அவர் இருக்கிற இடமே தெரியாது, ஒரு புற்று தான் தெரியும், அந்த மாதிரி உட்காந்துருக்கார் அவர். கொடிகளாலும் மறைக்கப்பட்டார். ஜலபான ஆதிரஹிதஹ த்யாயன் ஆஸ்தே பராம்பிகாம் ச வல்மீகஹ அபவத் ராஜன் ததாபிஹி பரிவேஷ்டிதஹ. காலேன மகதா ராஜன் சமாகீர்ணஹ பிபீலிகைஹ ததா ச சம்ருதஹ தீமான் மிருத்பிண்ட இவ சர்வதஹ. ஸோ மகதா காலேன, நிறைய நாள் இப்படி தபஸ் பண்ணியிருக்கார், ரொம்ப நாளாக தபஸ் பண்ணியிருக்கார். ஹே ராஜன், சமாகீர்ணக பிபீலிகைஹி, பிபீலிகைன்னா எறும்பு, எறும்பு தான் புத்தையாக உண்டாக்குறது, ஃபுல்லாக எறும்பாக இருக்கும், கடிச்சுட்டே இருக்கும். ஸோ அப்படி வல்மீகத்தில் சும்மாலாம் இருக்க முடியாது. ஆனால் அவள் தபஸில் அவளுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி எறும்புகளால் மூடப்பட்டு ததாச சம்பிரத்துக்கு அவ்வாறு மூடிய அவர் தீமான், புத்திசாலி, மிருத்பிண்ட இவ சர்வதகாம், களிமண் உருண்ட மாதிரி, ஃபுல்லாக அவரை சுற்றி களிமண் உருண்ட மாதிரி இருக்குது நாலா பக்கமும் இந்த புற்று. காலேன மகதா ராஜன் சமாகீர்ணஹ பிபீலிகைஹ ததா சம்ருதஹ தீமான் மிருத்பிண்ட இவ சர்வதஹ. ததா சித்ஸ மஹீபாலஹ காமினி குண சம்ருதஹ ஆஜகாம சரஹ ராஜன் விஹர்த்தும் இதம் உத்தமம். காமினி கண சம்ருதக இல்லையா? ஒரு சமயம் கதாச்சித், ஒரு சமயம் ராஜா வரார், இந்த காட்டுக்கு வரார்.
காமினி கண சம்பிரத்துக்கா எல்லா ஒய்ஃபெல்லாம் அழிச்சுட்டு வரா, நிறைய பேர் வரா, இல்லை காமினிகள் அவனோட ஒய்ஃபெல்லாம் நிறைய பேர் வரா, அந்த கூட்டத்தோடு வர சம்பிரத்துக்கா சூழப்பட்டவராக ஆஜகாம சார். ஸோ ஒரு சமயம் இந்த ராஜா வரார் மனைவிகளோட, ஆஜகாம சரக அந்த லேக்குக்கு வரார் பார்க்கறதுக்கு, வேடிக்கை பார்க்கறதுக்கு. விகர்த்தும் இதம் உத்தமம், விகாரம் பண்ணுறதுக்குன்னு அந்த இடத்துல போய் நல்லா ஜலக்கிரீடை பண்ணலாம், விளையாடலாம் அப்படின்னு ஒய்ஃபெல்லாம் அழிச்சுட்டு வந்தார். கதாச்சித் சா மஹீபாலக காமினி கண சம்ருதக ஆஜகாம சரக ராஜன் விகர்த்தும் இதம் உத்தமம். சர்யாதிஹி சுந்தரி விருந்த சயுதக சலிலே அமலே கிரீடாசக்தஹ மஹீபாலஹ பபூவ கமலாகரே. ஓகே. ஷர்யாதி சுந்தரி விருந்த சம்யுதக, எல்லா சுந்தரிகள், எல்லாம் அழகிகள். ஸோ அவளெல்லாம் அழிச்சுட்டு அமலே சலிலே குற்றமில்லாத அந்த நீர்நிலையில் மஹீபாலக கிரீடாசக்தக, கிரீடாசக்தன்னு இது விளையாட்டு ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கார். கமல ஆக்கரே, கமலங்கள் நிறைந்த, ஆக்கரம்னா இடம், கமலங்கள் மைன், ஆக்கரம்னா மைன் அர்த்தம், சுரங்கம். ஸோ தாமரைகள் சுரங்கமாட்டம் இருக்கு, அப்படிப்பட்ட குளத்தில் ஜலக்கிரீடை பண்ணினார். வாசிங்கப்பா, நீங்களே படிச்சிடுங்க, இதை வந்துட்டே இருக்கேன் நான். शर्यातिहि सुन्दरी वृन्द संयुतः सलिले अमले क्रीडासक्तः महीपालः बभूव कमलाकरे सुकन्यावनम् आसाद्य विजहार सखीवृता सुमनांसि विचिन्वन्ति चञ्चला चञ्चलोपमा. சுகன்யா வரா, வனத்துக்கு வரா, ஆசாத்திய விஜகார சகி விரதா, அவளு கூட வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ், அவள் ஒரு கும்பல் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்திருக்கா. ஸோ சகிகள் புடைச்சூழ அவள் கொண்ட அந்த மரங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வராவும். சுமனாம்சி, சுமனகன பூக்கள் அர்த்தம். ஸோ பூக்கள் எல்லாம் படிக்க பார்த்துட்டு விச்சின்வந்தி பொறுக்கிட்டே வரா, பூவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு. சஞ்சலா, சாஞ்சல்யம் மிகுந்தவள். அந்த சின்ன வயசுலேயே எல்லாருக்குமே ஒரு சஞ்சலம் இருக்கும், அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படி தானே வரும், அப்படி சாஞ்சல்யம் மிகுந்தவளாக. சஞ்சலோபமா அப்படின்னு அர்த்தம், சாஞ்சல்யமே ஒரு உருவெடுத்துருத்தோ, சஞ்சலங்கிற புத்தியே ஒரு உருவமாக சுகன்யாவாக மாறிவிட்டதா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சுகன்யா பூ பறிச்சுட்டு வராளாம். சுகன்யாவனமாசாத்ய விஜஹார சகீவ்ரதா சுமனாம்சி விசின்வந்தி சஞ்சல சஞ்சலோபமா. சர்வாபரண சயுக்தா ரணஞ்சரண நூபுரா சங்கிரமமாணா வல்மீகம் ச்யவனஸ்ய சமாசத. கரெக்ட். ஸோ சர்வ ஆபரண சம்யுக்தா, நிறைய ஆபரணம்லாம் போட்டுட்டு வரா, நிறைய நகையெல்லாம் போட்டுண்டு. ரணச்சரண நூபுரா, காலில் சரணங்களில் ரணத்தினது சத்தம் போடுறது, ஜல் ஜல்னு சத்தம் போடுறது, அப்படிப்பட்ட கொலுசு நூபுரத்தை அழிஞ்சிட்டு. சங்கிரமணம்னு அது சுற்றி சுற்றி வருது, சங்கிரமமானா சுற்றி வந்துட்டு இருக்கா, அந்த மரங்கள் எல்லாம் சுற்றி சுற்றி வராவ. சங்கிரமமானா வல்மீகம், செவனசிய வல்மீகம். ஸோ செவனர் எந்த இடத்துல இருக்காரோ அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வல்மீகத்தை, வல்மீகன புற்று, சம் ஆசதத்து அங்கு வந்து அடைந்தாள். சர்வாபரண சம்யுக்தா ரணச்சரண நூபுரா சங்கிரமமானா வல்மீகம் ச்யவனஸ்ய சமாசதத். சா ஃபர்ஸ்ட் சா. ஓகே. ஓ சங்கிரமமானவா. ஓகே ஓகே மேம், ஒரு டவுட் அடுத்ததுல. கிரீடா சக்தஹ உபவிஷ்டா சா வல்மீகஸ்ய சமீபதஹ ததர்ஷ ச அஸ்ய ரந்த்ரே வை கத்யோத இவ ஜ்யோதிஷி. ஸோ கிரீடா சக்தகா, விளையாட்டில் ஈடுபட்டவளாக, உபவிஷ்டா அங்கே வல்மீகத்து பக்கத்தில் உட்காந்துட்டா, அந்த இடத்துல விளையாடி டயர்டாகி அங்கே உட்காந்துருக்கா. வல்மீகசே சமீபத்தக, வல்மீகம் புற்றி அங்கே இருக்கோ அது பக்கத்தில் உட்காண்டிருந்தா. விபவிஷ்டா உட்காண்டா. ததர்ஷ அசிய ரந்திரே, அந்த புற்றுக்கு இடையிலேருந்து 2 ஜோதி மாதிரி வெளிச்சம் தெரியுது. ரந்திரம்னா ஓட்டைன்னு அர்த்தம். ஸோ 2 ஓட்டை, ரந்திரம்னா 1, ரந்திரேன்னா 2, 2 ஓட்டை தெரியுது. கத்யோதா இவ ஜோதிஷி, மின்மினி பூச்சி மாதிரி பளிச்சுன்னு ஒளி பொருந்தி தெரியறது 2 ஓட்டை அந்த புற்றில். கரெக்ட்.
च अस्य रत्ने वै तद्योत इव ज्योतिषी किम् एतत् इति सञ्चिन्त्य समुद्धर्तुं मनोददे गृहीत्वा कण्टकं तीक्ष्णं त्वरमाणा कृशोदरी. அவ்வளோதான். இது என்னது, இது என்னோ படிச்சுங்கிறதே அப்படின்னு யோசிச்சு சஞ்சிந்தியா யோசிச்சு சம் உத்தர்த்தும் அதை பிடிக்கி பார்க்கலாம், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு மனசில் நினச்சான். மனோததே மனதில் தரித்தாள். கண்டகம் தீக்ஷ்ணம் ஷார்ப்பாக ஒரு முள்ளை எடுத்தான். முள்ளை எடுத்துக்கொண்டு கிரகித்வா கிருஷ உதரி ஒல்லியான வயிற்றை உடையவள் அவள் என்ன பண்ணுறா, துவரமானா வேகமாக எடுத்துகிட்டு வரா. ஒரு கம்பு எடுத்து குத்தி விடலான்ட்டு பார்க்குறான். सादृष्टा मुनिना बाला समीपस्था कृत उद्यमा विचरन्ती सुखे शान्ता मन्मथस्य इव कामिनी. ஸோ சாதிருஷ்டா அவர் உள்ளே இருந்து அவருக்கு கண்ணு இல்லையா, அது அவனால யாரோ ஒருத்தர் இங்கே முன்னாடி நிற்கிறான்னு அவருக்கு தெரியுது புற்றுக்குள்ளே இருந்தே. சாதிருஷ்டா அவளை பார்த்தார். முனிவர் பார்க்குறார். பாலா ஒரு சின்ன பொண்ணு. சமீபஸ்தா கிருத உத்தியமா அவள் பக்கத்தில் இருக்கா, ஏதோ முயற்சி பண்ணுறா அப்படின்னு அவருக்கு தெரியுது, உள்ளதே அவருக்கு தெரியுது. விசரந்தி சுகேஷாந்தா அப்படி சுற்றி வரா. நல்ல கேசங்களை உடையவள் சுகேஷாந்தா, அதாவது முடிகள்லாம் நல்லா இருக்கு. மன்மதஸ்ய இவ காமினி மன்மதனுடைய மனைவி போல ரதி தேவி போல இருக்கக்கூடிய பாலையை சா திருஷ்டா அவள் பார்க்கப்பட்டாள், முனிவரால் பார்க்கப்பட்டாள். सादृष्टा मुनिना बाला समीपस्था कृत उद्यमा विचरन्ती सुखे शान्ता मन्मथस्य इव कामिनी. तां वीक्ष्य सुदतीं तत्र क्षामकण्ठः तपोनिधिः ताम् अभाषत कल्याणीं किम् एतत् इति भार्गवः. सो सुदतीம்னா அர்த்தம் அழகிய நல்ல பல்வரிசை. கரெக்ட். தத்தின்னு பல்வரிசை அழகானவள். ஸோ அப்படிப்பட்ட பெண்ணை அவர் பார்த்து க்ஷாம கண்டக தீனமாக இருக்குது. அவரோட கழுத்து அவருக்கு என்ன எவ்வளோ நாள் தபஸ் பண்ணுறார். ஸோ அதனால ரொம்ப தீனமாக இருக்கார், மெலிஞ்சுக்கு பாடி கிடக்கார் உள்ள. அதனால தீனமான குரலில் தபோநிதியான அந்த முனிவர் கல்யாணி மங்களம் பொருந்திய அந்த பெண்ணை பார்த்து தாம் அபாஷத்தை அவளை பார்த்து சொல்கிறார். பார்கவகா யார், பிருகுடைய வம்சத்தில் வந்த செவனர் சொல்கிறார். கிம் ஏத்தத்து என்னமா பண்ணுற அப்படிங்கிறார். உள்ளேருந்து ஒரு சவுண்டு கொடுக்குறார். கிம் ஏத்தத்து ஹரே கிருஷ்ணா மேம். அடுத்ததுல ஒரு டவுட் செகண்ட்ல. दूरं गच्छ विशालाक्षी तापसः अहं वरानने मा बिन्दस्व अद्य वल्मीकं कण्टकेन कृशोदरी. தூரம் கச்ச தலிப்போன்றார். உள்ளதே சத்தம் போடுறார். உள்ள தலிப்போ விசாலாட்சி இந்த நீண்ட கண்களை உடையவளே. தாபசோகம் நான் தபஸில் இருக்கேம்மா, நான் முனிவர். வரானனே அழகிய முகத்தை உடையவளே, நான் வந்து தபஸ்வியாக இருக்கேன் உள்ள. மா பிந்தஸ்வ இதை போய் குத்தாதே, பிளக்காதே. பிந்தனை பேதம் பண்ணுறது, பிளக்கிறது. நீ ஒன்றும் பண்ணாதே. அதே வல்மீகம், இந்த வல்மீகத்தை இந்த புற்றை நீ பிளக்காதே. கண்டகேன உன்னோட முள்ளை வச்சுட்டு இருக்க கையில், அந்த முள்ளை வச்சுன்னு இதை போய் பழந்துடாதேப்பா. கிருஷோதரின்னு கூப்பிட்றாரு. ஒல்லிய வயிற்றை உடையவளே. தூரம் கச்ச விஷாலாட்சி தாபசோ அஹம் வரானனே மா பிந்தஸ்வ அத்ய வல்மீகம் கண்டகேன கிருஷோதரி. तेन इदं प्रोच्यमानापि सा च अस्य न शृणोति वै किमु खलु इदम् इत्युक्त्वा निर्बिभेदास्य लोचने. தேன இதம் புரோச்சு இப்படி சொல்லிட்டே இருக்கார். அவர் பாட்டு சொல்லிட்டு இருக்கார். தேனா அந்த முனிவரால் இவ்வாறு சொல்லப்பட்ட பொழுதிலும் புரோச்ச உச்சியமானா நன்றாக சொல்றார். எம்மா நீ பழக்காதே எல்லாம் சொல்றார். கேட்டுட்டும் கூட சா அவள் அஸ்ய ந சுணோதி கேட்கவே இல்லையா, அவள் காது கொடுத்து கேட்கவே இல்லை. அதை கிம்மு கலு இதம் இது உக்துவா இது என்னது அவளுக்கு புரியல. உள்ள முனிவர் இருக்காரோ, ஏன்னா தீனமாக இருக்குது, குரலே எங்கேதோ வருது, லேசாக வருது குரல். அதனால் இது என்னது அப்படின்னு நினச்சிட்டு இது என்ன கலு இதம் இது உக்துவா
இது என்னது அப்படி ரெண்டு ஓட்டையை பார்த்து குத்துறா. இப்போ நிர்பிபேத அஸ்ய லோச்சனே, லோச்சனம் லோச்சனே, ரெண்டு கண்கள். ஸோ ரெண்டு முள் எடுத்தா ரெண்டு கண்ணையும் குத்திவிட்டா. இது என்னது தெரியல, பார்க்குறா ஏதோ ஓட்டையா இருக்கு, இது என்னது அப்படின்னு பார்த்து குத்திவிடுறான். நான் சுனோத்தினா பிடிவாதமா கேட்கலைன்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டினா அவளுக்கு காது கேட்கலைன்னு கூட எடுத்துக்கலாம். சரி, அவர் சொல்றது அவளுக்கு காது கேட்கலைன்னு எடுத்துக்கலாம். என்னன்னா நான் சுனோத்தின்னு சொன்னா அப்பின்னு சொல்லும் போது இங்க ஆண்ட் அவர் சொன்ன போதிலும் அவர் சொன்னார்னா தீனமா இருக்கு, காது கேட்கலை, அதனால இவள் பாட்டு குத்தி விட்டான். दैवेन नोदिता पित्वा जगाम नृपकन्यका क्रीडन्ती शङ्कमाना सा किं कृतं तु मया इति च. ஸோ தெய்வேன நோதிதா, விதியால் தூண்டப்பட்டவளாக, தெய்வம்னா விதி, விதி தூண்டிட்டு அவளை எப்படி கண்ணை குத்துறதுக்கு. ஸோ பித்வா கண்ணை குற்றி விட்டு அதை குத்திட்டு நிருபகன்யாக்கா ஜகாமா ஒவ்வொரு கிளம்பி போயிட்டா. நிருபா ராஜாவுடைய கன்னிகையான அந்த சுகன்யா சென்றாள். கிரீடந்தி விளையாடிட்டு இருக்கா, கிரீடந்தி விளையாடி கொண்டே. ஆனால் மனசில் ஒரு சந்தேகம் இருக்குது, நான் என்ன பண்ண கரெக்டாக என்ன பண்ணினேன் நான் அப்படின்னு நினச்சிக்கிறான். சங்கமானா சா கிம் கிருத்தம் தூமையா, நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ அப்படின்னு நினச்சிட்டே விளையாடுறா. இப்போ शुक्रोदस तथा विद्यनिद्रः परममन्युमान् वेदना अव्यक्तितः कामं परितापं जगामः. ஸோ வித்தநேத்திர ததா வித்தநேத்திரக, அவ்வாறு குத்தப்பட்ட அவ்வாறு செய்யப்பட்ட கண்களை உடைய அந்த முனிவர் பரம மன்யுமான், பயங்கர கோபம் விடும். சேவனர் ரொம்ப கோபக்காரன். ஸோ மன்யுன கோபம், பரம மன்யுமான் ரொம்ப கோபம் வரக்கூடிய அந்த இவர் சுக்ரோத சக, அவர் ரொம்ப கோபப்பட்டார், அவருக்கு கண்ணு போயிடுது, கோபம் வருது. வேதனா அபியர்த்திதக, பயங்கர வேதனை கண்ணு போயிடுத்தேன். ஸோ அபியர்த்திதக, அதனால் பீடிக்கப்பட்டவர். ஆமம் பரிதாபம் ஜகாமக, அதே சமயத்தில் பாவம் அது தெரியாமல் செய்துன்னு ஒரு பரிதாபமும் ஏற்படுறது இருக்கு. ஸோ அவர் கோபமும் வருது, அதே சமயத்தில் கொஞ்சம் பரிதாபமும் ஏற்படுறது, ஐயோ சின்ன பொண்ணு தெரியாமல் பண்ணிட்டு போட்டிருக்குன்ட்டு. शक्रन्मूत्र निरोधः अभूत् सैनिकानां तु तक्षणात् विशेषेण तु भूपस्य स अमात्यस्य समन्ततः. இது பாகவத்தில் இதே தான் வருது. ஸோ உடனே எல்லாருக்குமே இந்த மூத்திரம் இதெல்லாம் போகிறது, அப்புறம் இது சக்ருத்துங்கிறது இந்த டூல்ஸு. ஸோ ரெண்டுமே கஷ்டப்படுறது, அவளுக்கு எல்லாருமே நிரோதம் தடுக்கப்பட்டது, அதனால ரொம்ப கஷ்டப்படுறா எல்லாருமே. சைனிகர்களும் கஷ்டப்படுறா அந்த க்ஷணமே. விசேஷணத்தை பூபசிய, ராஜாவுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ ச அமாத்தியசிய, அமாத்தியர்கள் மந்திரிகள், ராஜா மந்திரி சைனிகர்கள் எல்லாரும் வந்திருக்கால, எல்லாருக்குமே இப்போது யூரின் போகிறதுல கஷ்டமாக போயிடுது இந்த சமயத்தில். ஆனால் அவர் சாபமே கொடுக்கல, ஆனால் முனிவருக்கு அந்த கோபம் வந்ததுலேயே இவளுக்கு அந்த பிரயோஜனம் ஆயிடுது. गज उष्ट्र तुरगाणां च सर्वेषां प्राणिनां तदा ततः रुद्धे शक्रन्मूत्रे शर्यातिः दुःखितः अभवत्. இது மட்டும் இல்லை, பிராணிகள் இந்த யானையெல்லாம் கூட்டி வந்துருக்காங்க, யானைப்படையெல்லாம். ஸோ கஜர் யானை, உஷ்ட்ர ஒட்டகம், துரக இது குதிரை. ஸோ எல்லா பிராணிகளுக்குமே சர்வேஷாம் பிராணினாம் ததா ருத்தக சக்ருன் மூத்திரை, அதுகளுக்கும் மூத்திரம் போக முடியல, இது போட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறது. ஷர்யாஷிக்கு துக்கிதோ அபத்து, எல்லாருக்கும் இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா ராஜாவுக்கு ரொம்ப துக்கமாயிடுது. என்னடா நம்ம கூட்டினதோ ஏதோ தப்பு, யாரோ தப்பு பண்ணியிருக்காங்கிறத அவர் தெரிஞ்சுடுறது உடனே. கஜ உஷ்ட்ர துரகாணாம் ச சர்வேஷாம் பிராணினாம் ததா ததோ ருத்தே சக்ருன் புத்ரே சர்யாதிஹி துக்கிதः அபவத்.
सैनिकैः कथितं तस्मै शक्रन्मूत्रनिरोधनं चिन्तयामास भूपालः कारणं दुःखसम्भवे. ஸோ சைனிகைஹி கத்திதம், சைனிகர்லாம் ஓடி வரா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ராஜா, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்பட்டு ஓடி வந்து தஸ்மை கத்திதம், அந்த ராஜாவை பார்த்து சொல்லப்பட்டது. சக்ரன் மூத்திர நிரோதனம், தாங்க கஷ்டப்படுறத சொல்கிறாவா. பூபாலக காரணம் சிந்தையாமாச, அவர் என்ன காரணமாக இருக்குங்கிறத யோசிக்கிறார். துக்க சம்பவை, இந்த துக்கம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ராஜா யோசித்தார். सैनिकैः कथितं तस्मै चक्रुन्मूत्रनिरोधनं चिन्तयामास भूपालः कारणं दुःखसम्भवे. विचिन्त्याः ततः राजा सैनिकान् स्वजनान् तथा गृहम् आगत्य चिन्तार्थः केन इदं दुष्कृतं कृतम्. ஸோ ராஜா வந்து யோசிச்சுட்டே வீட்டுக்கு வந்துடுறார். ராஜா ததா சைனிகான் எல்லாரையும் கூட்டின்னு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லாருமே ஊருக்கு வந்தாச்சு. ஸோ சைனிகர்கள், ஸ்வஜனான், தன்னுடைய ஆட்கள், காமினிகள்லாம் கூட போயிருக்காளே, அவள் வந்தாச்சு. கிரகம் ஆகத்தியா, வீட்டுக்கு வந்தாலும் சிந்தார்த்தக, ஒரே கவலை, என்ன பண்ணுறது, எல்லாரும் கஷ்டப்படுறாளே. ஸோ கேன இதம் துஷ்கிருதம் கிருதம், யார் இந்த தப்பை பண்ணினா, எதனால இது ஏற்பட்டதுன்னு யோசிக்கிறார். विचिन्त्याः ततः राजा सैनिकान् स्वजनान् तथा गृहम् आगत्य चिन्तार्थः केन इदं दुष्कृतं कृतम्. सरसः पश्चिमे भागे वनमध्ये महातपाः च्यवनः तापसः तत्र तपश्चरति दुश्चरम्. ஸோ பश्चिमे வெஸ்டர்ன் பேங்க்கில், அந்த ரிவரோட அந்த லேக்கோட வெஸ்டர்ன் பேங்க்கில் யார் இருக்கா, சரசகான்னு சரஸ், அந்த நீர்நிலை, அந்த லேக்கு, அதோட வெஸ்டர்ன் சைடில் அந்த வனத்துக்கு நடுவில் மகா தபசை உடைய ச்யவனர், அந்த தாபசக முனிவர், தத்திர தபஸ்சரதி துஷ்சரம், யாருமே செய்ய முடியாது, துஷ்சரம் யாருமே செய்ய முடியாத ஒரு தபஸை அந்த முனிவர் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இவர் முன்னாடிலாம் போயிருப்பார், அப்போ அதனால பார்த்ததுனால அவருக்கு தெரியும் ராஜா அந்த சவனர் தபஸ் பண்ணுறாரேன்னு யோசிக்கிறார். இப்போ सरसः पश्चिमे भागे वनमध्ये महातपाः च्यवनः तापसः तत्र तपश्चरति दुश्चरम्. केनापि अपकृतं तत्र तापसे अग्निसमप्रभे तस्मात् पीडा समुत्पन्ना सर्वेषाम् इति निश्चयः. யாரோ ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து துஷ்கிருதம், அவருக்கு அபகிருத்தம்னு இது வேண்டாதது பண்ணியிருக்கா, ஏதோ தப்பு பண்ணியிருக்கா அவருக்கு. தாபசே அக்னி சமப்பிரபே, அக்னி போல ஜொலிக்கக்கூடிய அந்த முனிவருக்கு யாரோ தப்பு பண்ணிட்டா. ஆகவே தஸ்மாத் பீடா சமுத்பன்னா, அதனால கஷ்டம் ஏற்படுத்து எல்லாருக்குமே. சர்வேஷாம் இது நிச்சயக, எல்லாருக்கும் இந்த பீடையோட காரணமே அதுதான் அப்படின்னு நிச்சயப்பட்டு, நிச்சயம்னு நினச்சிக்கிறாரு இப்போ மனசில். केनापि अपकृतं तत्र तापसे अग्नि समप्रभे तस्मात् पीडा समुत्पन्ना सर्वेषाम् इति निश्चयः. तपो वृद्धस्य वरिष्ठस्य विशेषतः केनापि अपकृतं मन्ये भार्गवस्य महात्मनः. ஸோ தபோவிருத்தர், தபஸ்னாலேயே அப்படியே பலகாலமாக தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்படி தபஸில் மூத்தவர் அவர். விருத்தர், இப்போ வயசாகி போயிடுது, அப்படி விருத்தர் அவர். வரிஷ்டசிய சிறந்தவர், வரிஷ்டன்னு கிரேட், விசேஷத்தக அப்படி சிறந்த அந்த முனிவர் விருத்தரானவர். கேனாபி அபகிருதம், யாரோ அந்த வயசானவருக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கா, அபகாரம் பண்ணியிருக்கா. மன்யே, நான் நினைக்கிறேன், பார்கவசிய மகாத்மனகா, அந்த பிருகுவம்சத்துடைய சேவனருக்கு, மகாத்மாவான சேவனருக்கு தப்பு பண்ணியிருக்கிறார்கள்னு நான் நினைக்கிறேன். அகம் மன்யே. तपो वृद्धस्य वरिष्ठस्य विशेषतः केनापि अपकृतं मन्ये भार्गवस्य महात्मनः. ज्ञातं वा यदि वा अज्ञातं तस्य इदं फलम् उत्तमं कैश्च दुष्टैः कृतं तस्य हेलनं तापसस्यः. ஸோ தெரிந்தோ தெரியாமலோ, ஞாத்தம்பா இது அஜ்ஞாத்தம், அஜ்ஞாத்தம்னா அறியாமல், அறிஞ்சு பண்ணினாளா இல்லை அறியாமல் பண்ணினாளா, தஸ்ய இதம் பலம் உத்தமம், அந்த மாதிரி ஏதோ தப்பு பண்ணியிருக்கா, தெரிஞ்சோ தெரியாமல பண்ணிட்டா, அதுக்கு இந்த பலன் நம்மளுக்கு உத்தமமான பலன் கிடச்சிடுத்து. கைஷ்ட துஷ்டைஹி கிருத்தம், எந்த துஷ்டன் இதை பண்ணியிருக்கான்,
யார் துஷ்டன் இதை பண்ணியிருக்கா காரியம்? தஸ்ய ஹேளனம் தாபசஸ்ய, தபஸுடைய அந்த முனிவருடைய ஹேளனம் என்னது, அவரை கேலி பண்ணுற மாதிரி செய்கை இது. ஸோ அவருக்கு ஏதோ கேலி பண்ணி அவர் ஏதோ பண்ணியிருக்கா, அந்த எந்த துஷ்டன் இதை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறார். ज्ञातं वा यदि वा अज्ञातं तस्य इदं फलमुत्तमं तच्च दुष्टैः कृतं तस्य हेलनं तापसस्यः इति पृष्टाः तम् ऊचुः ते सैनिकाः वेदनार्दिताः मनोवाकाय जनितं न विद्मः अपकृतं वयम्. ஸோ இதி பிருஷ்டாக, இப்படி ஒருத்தரே கேட்குறார், யாப்பா நீங்கள் எதை பார்த்தல இவருக்கு எதாவது தப்பு பண்ணேலா? ஸோ எப்படி கேட்கப்பட்ட சைனிகர்கள் கூப்பிட்டு கேட்குறார், யாராவது எதாவது தப்பு பண்ணேலா கேட்குறார். ஸோ வேதனார்த்திதாக சைனிக்காக, எப்படிப்பட்ட சைனிகர்கள், இப்போ வேதனையில் பீடிக்கப்பட்டவர்களாக இருக்கா, வேதனையில் தாங்க முடியாத வேதனையில் இருக்கக்கூடிய சைனிகர்களாக கூப்பிட்டு நீ என்ன பண்ண எதாவது பண்ணியான்னு கேட்குறார். ஸோ தம் ஊச்சுகு தே, அவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ராஜாவை பார்த்து சொல்கிறாங்க, மனோவாக்காய ஜனிதம், எங்களோட மனசாலேயோ இல்லை வாக்கினாலேயோ இல்லை காயம் உடம்பினாலேயோ எந்த ஒரு தப்பு நாங்கள் பண்ணது எங்களுக்கு தெரியலையே ராஜான்னு சொல்கிறான். வித்மக, எங்களுக்கு தெரியல, நாங்கள் தப்பு பண்ணினோமாங்கிறது எங்களுக்கு தெரியல. அபகிருத்தம் பயம், ஸோ நாங்கள் தப்பு பண்ணின மாதிரி எங்களுக்கு தெரியல, மனசினாலேயோ வாக்கினாலேயோ காயம்னா உடம்பினாலேயோ எந்த தப்பு பண்ணின மாதிரி எங்களுக்கு தெரியல ராஜான்னு அவ சொல்கிறான். सैनिका वेदनार्जिताः मनोवाक्काय जनितं न विद्महे अपकृतं वयम्. इति श्रीमद्देवीभागवते महापुराणे अष्टादश साहस्र्यां संहितायां सप्तमं स्कन्धे चर्यातिराजवर्णनं नाम द्वितीयोऽध्यायः. सर्वस्तु राधे कृष्ण मैम. अथ तृतीयोऽध्यायः. व्यासौ उवाच इति पप्रच्छ तान् सर्वान् राजा चिन्ताकुलः तथा पर्यपृच्छत् सुहृद्वर्गं साम्नाच्च उग्रतयापि च. கரெக்ட். ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்கார் ஜனமேஜயன்ற கதையை. ஸோ இதி பப்ரச்ச தான் சர்வான், இவ்வாறு கேள்வி கேட்டார் எல்லாரையும் ராஜா. சிந்தாகுலக, கவலையோடு இருக்கார், ரொம்ப கவலையாக எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. பரியபிரிச்சத்து சுகிருத் வர்க்கம், சரி அடுத்த செட்டுக்கு வர்றார். இப்போ சைனிகர்களை கேட்டு முடிச்சுட்டு தனக்கு வேண்டியவர்கள் நெருங்கினவர்கள் சுகிருத்துக்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்குறார். சாம்னா, ரொம்ப சாமமாக நார்மலாக கேட்குறார், அவளை திட்டுற மாதிரி இல்லை. சில பேர்கிட்ட உக்ரமாகவும் கேட்குறார். சாம்னான்னு சாமத்தில் என்னப்பா எதா பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறது சாம்னா. என்ன பண்ணினாய் அப்படின்னு கேட்பார் இல்லையா, அந்த மாதிரி எல்லாரையும் ஒவ்வொருத்தரையாக கூட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கார் ராஜா. राधे कृष्ण. व्यासौ उवाच इति पप्रच्छ तान् सर्वान् राजा चिन्ताकुलः तथा पर्यपृच्छत् सुहृद्वर्गं साम्ना च उग्रतयापि च. पीड्यमानं जनं वीक्ष्य पितरं दुःखितं तथा विचिन्त्य शूलभेदं सा சுகன்யா ச இதம் அப்ரவீத். ஸோ பீடியமானம் ஜனம் வீழ்ச்சியா, எல்லாரும் பீடிக்கப்பட்டிருக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா எல்லாரும். இதை ஜனங்களை எல்லாம் பார்க்குறார் ராஜா. பிதரம் துக்கிதான், அப்பாவும் துக்கமாக இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ இவள் யோசிச்சு பார்க்குறா. சுகன்யாவுக்கு இப்போ ஞாபகம் வருது. விசிந்திய சூலபேதம், இது கண்டகம்னு ஒரு முள்ளை வச்சு குத்திருக்காளே, சூளை மாதிரி, அது ஆயுதம் மாதிரி, அதை எடுத்து கண்ணை குத்திருக்காளே. ஸோ அதை தான் குத்தினதை நினச்சி பார்க்குறான், இந்த ஓட்டை குத்தினோமேன்னு நினச்சி பார்க்குறான். சுகன்யாச்சா இதம் அப்ரவீத், ராஜாட்ட வந்து இவ்வாறு சொன்னாள். वने मया पितः तत्र वल्मीकः वीरुदावृतः क्रीडन्त्या सुदृढः दृष्टः छिद्रद्वय समन्वितः. ஸோ பித்தக அப்பா கூப்பிட்றா, அப்பா வனே, அந்த வனத்தில் மயா தத்திர வல்மீகக, ஒரு வல்மீகத்தை பார்த்தேன். வல்மீகம்னு புற்று, நான் வனத்தில் போகும்போது ஒரு பெரிய புற்றை நான் பார்த்தேன். சூத்ருடக, நல்ல திருடமான புற்றா இருந்தது. அது திருஷ்ட சித்ர துவய சமன்வித்தக, பார்க்கும்போது 2 ஓட்டை தெரிஞ்சுது. அதில் சித்ரத்வயம், சித்ரன ஓட்டை,
துவயம்னா ரெண்டு. ஸோ ரெண்டு ஓட்டையோடு கூட இருந்த ஒரு திடமான வல்மீகத்தை நான் பார்த்தேன். வீருத ஆவர்த்தகா, வீருதன்னா கொடிகள்லாம். ஸோ அந்த கொடிகள் எல்லாம் வேற சூழ்ந்து இருந்தது அந்த அதை வல்மீகத்தை. அந்த மாதிரி ஒரு வல்மீகத்தை நான் பார்த்தேன். கிரீடந்தியா, விளையாடிட்டு இருக்கிற சமயத்தில் நான் பார்த்தேன்ப்பான்னு சொல்கிறான். वने मया पितः तत्र वल्मीकः वीरुद आवृतः क्रीडत्या सुदृढः दृष्टः चित्रत्वमन्वितः तत्र कद्योतवद्दीप्त ज्योतिषी वीक्षिते मया सूच्या विद्ये महाराज पुनः कद्योतशङ्कया. ஸோ கத்யோதவத்து தீப்த ஜோதிஷி, அதாவது மின்மினி பூச்சை போல. கத்யோத்தம்னா மின்மினி பூச்சி. ஸோ மின்மினி பூச்சி போல தீப்த ஜோதிஷி, பிரகாசமாக ஒரு ஒளி அந்த இடத்துல அந்த ரெண்டு ஓட்டையில். தத்திர வீட்சித்தே மயா, நான் பார்த்தேன். சூச்சியா வித்யா, ஒரு ஊசி சூச்சின்னா ஊசின்னு அர்த்தம். ஊசின்னா அந்த முள் ஊசி, அதை வச்சு நான் குத்தினேன். வித்தே, அதை குத்தின போது புனக கத்யோத சங்கையா, அது மின்முனி பூச்சி நினைச்சுண்டு நான் அதை ரெண்டையும் குத்தினேன் மகாராஜான்னு சொல்றான். तत्र कद्योतवद्दीप्त ज्योतिषी वीक्षिते मया सूच्या विद्ये महाराज पुनः कद्योतशङ्कया. जलक्लिन्ना तदा सूची मया दृष्टा पितः किल हा हा इति च श्रुतः शब्दः मन्दः वल्मीकमध्यतः. அப்போ நான் அந்த முள்ளை வெளியில் எடுத்து பார்த்தேன். கிளின்னான்னு அந்த ஈரம், ஏதோ ஈரமாக எடுத்து என்னோட அந்த முள்ளை நான் பார்த்தேன் வெளியில் எடுக்கும்போது. பிதகா திருஷ்டா பிதகா, அப்பா நான் அந்த மாதிரி பார்த்தேன்ப்பா. ஹாஹான்னு உள்ளேருந்து ஒரு சத்தம் வேறு கேட்டுது எனக்கு. ஹாஹா இது மந்தகா சப்தகா, மெலிதான சப்தம். கத்த கூட தைரியம் இது இல்லை, சாமர்த்தியம் இல்லை அவருக்கு, முனிவருக்கு. ஸோ மந்தமான சப்தம், ஹாஹான்னு கஷ்டம். ஸ்ருதகா, அதையும் கேட்டேன்ப்பா. வல்மீக மத்தியதகா, அந்த புற்றின் நடுவிலிருந்து இந்த சத்தமும் எனக்கு கேட்டுது. जनक्लिन्ना तदा सूची मया दृष्टा पितः किल हा हा इति च श्रुतः शब्दः मन्दः वल्मीकमध्यतः. तदा अहं विस्मिता राजन् किम् एतत् इति शङ्कया न जाने किं मया विद्धं तस्मिन् वल्मीकमण्डले. ஹே ராஜன், ராஜா, அப்பா தான் ராஜான்னு கூப்பிட்றா. ஹே ராஜன், ததா அகம் விஸ்மிதா, எனக்கு ஒரு ஆச்சரியமாக போயிடுது. என்னடா என்ன ஆச்சு, உள்ளே என்ன இருந்தது? கிம் ஏத்தத் இது சங்கையா, இது என்னது அப்படின்னு சந்தேகப்பட்டேன். ஆனால் ந ஜானே கிம்மையா வித்தம், நான் யாரை இப்படி குத்தினேன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஒரு வேளை சந்தேகப்பட்டு இருக்காரு இல்லையா, சேவன ரிஷியை குத்திட்டேன் போலுக்குன்னு மனசில் தோன்றது அவளுக்கு இப்போ தான். ஸோ ந ஜானே, எனக்கு தெரியாதுப்பா நான் யாரை நான் குத்தினேன்ட்டு. தஸ்மின் வல்மீக மண்டலே, அந்த புற்றுக்கு நடுவில், அந்த மண்டலமாக சூழ்ந்துருக்கேன் அந்த புற்றுக்கு நடுவில் நான் யாரை குத்தினேன்னு தெரிலப்பா. तदा अहं विस्मिता राजन् किम् एतत् इति शङ्कया न जाने किं मया विद्धं तस्मिन् वल्मीकमण्डले. राजा श्रुत्वा तु शर्यातिः सुकन्यावचनं मृदु मुनेः तद्हेलनं ज्ञात्वा वल्मीकं क्षिप्रम् अव्यगात्. ஸோ ராஜா ஷரியாதி ராஜா இந்த வார்த்தையை கேட்டார். சுகன்யா வச்சனம் சுத்வா, சுகன்யா சொல்லதை கேட்டு மனோகோ தத் ஹேளனம் ஞாத்வா முனேகே, முனியை இவள் இது ஹேளனம் பண்ணிட்டான்னு இது கேள்வி பண்ணிட்டா, முனியோட கண்ணை ஏதோ குத்திருக்கா, அதை தெரிந்து கொண்டு வல்மீகம் க்ஷிப்ரம் அபிகாது, உடனே ஓடி போகிறார், அந்த புற்று இருக்கிற இடத்துக்கு சென்றார். க்ஷிப்ரம்னு வேகமாக போகிறார். राजा श्रुत्वा शर्यातिः सुकन्यावचनं मृदु मुनेः तत्खेलनं ज्ञात्वा वल्मीकं क्षिप्रम् अव्यगात्. तत्र अपश्यत् तपोवृद्धं च्यवनं दुःखितं वृषं स्फोटयामास वल्मीकं मुनिदेहावृतं वृषं. ஸோ விருத்தரான அந்த செவனரை அந்த வல்மீகத்துக்கு நடுவில் அவர் பார்க்குறார், தெரியறது. துக்கிதம், ரொம்ப துக்கத்தோடு இருக்கார். ஸ்போட்டையா மாசம், அந்த புல்லை இதெல்லாம் புற்றெல்லாம் அப்படியே பிளந்து எடுக்கிறார், கையாலே தள்ளி விட்டுறார், புற்றெல்லாம் நீக்கிட்டு அந்த வல்மீகத்தை. முனி தேக ஆவர்த்தம் பிருஷம், முனி தேகத்தை மூடி அந்த புற்றை அப்படி நீக்கினார். तत्र अपश्यत् तपोवृद्धं च्यवनं दुःखितं
प्रणम्य दण्डवत् भूमौ राजा तं भार्गवं प्रति तुष्टाव विनया उपेतः तम् उवाच कृताञ्जलिः. ஸோ பூமியில் தண்டவத்து தண்டனை கீழப்பட்டு அப்படி தண்டவத்து பிரணாமம்னு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறார் அந்த முனிவருக்கு ராஜா. தம் பார்கவம் பிரதி இந்த பிருகு வம்சத்து சேவரருக்கு வினய உபேதக ரொம்ப பணிவோடு கூட கிருத அஞ்சலிகி கைகளெல்லாம் கை கூப்பிண்டு துஷ்டாவ தம் உவாச்ச அவரை பிரசன்னப்படுத்துறதுக்காக அவர் கோச்சுக்கப்படாத இப்போ அதனால ரொம்ப ஸ்துதி பண்ணுறார் அவரை. தம் உவாச்ச ஸ்துதி பண்ணுற பாணியில் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறார் ராஜா. அவரை பார்த்து பேசுகிறார். प्रणम्य दण्डवत् भूमौ राजा तं भार्गवं प्रति तुष्टाव विनया उपेतः तम् उवाच कृताञ्जलिः. पुत्र्या मम महाभाग क्रीडन्त्या दुष्कृतं कृतम् अज्ञानात् बालया ब्रह्मन् कृतं तक्षन्तुम् अर्हसि. மகாபாகியவுடையரே மம புத்திரியா என்னுடைய பெண்ணு கிரீடந்தியா விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் துஷ்கிருதம் கிருத்தம் உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டா, செய்யக்கூடாததை உங்களுக்கு பண்ணிட்டாவ. அஜ்ஞானாத் தெரியல அவளுக்கு அஜ்ஞானமாக இருந்ததுனால அப்படி பண்ணிட்டா. பாலையா சின்ன பொண்ணு. ஹே பிரம்மன் பிராமணோத்தமரே கிருத்தம் அவள் பண்ணிட்டா. தற்சந்துமர்கசி நீங்கள் தயவு செய்து அதை மன்னிக்க வேண்டும். க்ஷமாகரணா சந்துமர்கசின்னு நீங்கள் அதை மன்னிக்க வேண்டும். அதுக்கு உங்களுக்கு தகுதி உண்டு. ஏன்னா நீங்கள் முனிவர், எப்பவுமே அமைதி நிறைந்தவர்கள் தானே முனிவர்கள். அதனால நீங்கள் தயவு செய்து மன்னிச்சிருங்கோன்னு கேட்குறேன். अक्रोधनाहि मुनयः भवन्ति इति मया श्रुतं तस्मात् त्वम् अपि बालायाः क्षन्तुमर्हसि साम्प्रतम्. ஸோ முனிவர்கள் எல்லாம் கோபப்பட மாட்டார்கள் அப்படின்னு ராஜா சொல்கிறார். ஸோ அக்ரோதனா குரோதமே கிடையாது அவளுக்கு முனிவர்களுக்கு. பவந்தி இது மயாசுதம் அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். முனிவர்கள் எல்லாம் கோபம் வராது. ஆகவே தஸ்மாத் தொமபி நீங்களும் பாலாயாக சந்துமர்கசி சாம்பிரதம்னா இப்போ தயவு செய்து இந்த சின்ன பொண்ணை நீங்கள் மன்னிக்க வேண்டும் கேட்குறேன். व्यासौ उवाच इति श्रुत्वा वचः तस्य शवनः वाक्यम् अब्रवीत् विनया उपनतं दृष्ट्वा राजानं दुःखितं वृषम्. ஸோ வியாசர் சொல்கிறார் இது ஸ்ருத்வா. ஸோ இவள் இந்த வார்த்தையை கேட்டார். ராஜா சொல்லிட்டார் என் பொண்ணு தான் பண்ணிட்டான்னு. ஸோ வச்சகா தஸ்யா அந்த ராஜாவோட வார்த்தையை கேட்ட செவனர் வாக்கியம் அப்ரவீத் அவர் சொல்கிறார். இப்போ வினயா உபேதம் திருஷ்டுவா உபநதம்னா வணங்கின்னு இருக்க. ஸோ வினயத்தோடு பணிவோடு வணங்கிட்டு இருக்கிற அவரை பார்த்துட்டு திருஷ்டுவா ராஜானம் துக்கிதம் பிருஷம் ரொம்ப துக்கமாக இருக்கார். ராஜா என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில் இருக்காருங்கிறத பார்த்துட்டு இப்போ செவனர் ராஜாவை பார்த்து பேசுகிறார். शवनौ उवाच राजन् अहं कदाचित् वै करोमि क्रोधम् अणु अपि न मया अद्यैव शब्दः त्वं दुहित्रा पीडने कृते. राजन् न अहं कदाचित् वै न अहं. ओके ராஜன் ஹே ராஜா செவனர் சொல்கிறார் ஷர்யாத்தியை பார்த்து ந அகம் கதாச்சித் வை கரோமி குரோதம் எனக்கு கோபம்லாம் வராது. நான் ஒரு சமயமே கூட நான் கோபப்பட மாட்டேன். அணுவப்பி சின்ன கோபம் கூட எனக்கு வராது. அப்படி தான் இருப்பேன். ஆனால் இவர் முதல்ல என்ன சொன்னா இவர் ரொம்ப குரோதவான்னு சொன்னா மன்னிமான்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டிருக்கு இவருக்கு. ராஜா அப்படி நினைக்கிறார். ஆனால் இவர் சொல்கிறார் நான் அப்படி அணு அளவோடு நான் கோபப்பட மாட்டேன். நான் மயா அத்தியேவ சப்தக நான் இன்னைக்கு சாபமே கொடுக்கலையப்பா. நான் யாருக்குமே நீ இந்த மாதிரி ஆகணும் மூத்திரலாம் நிற்கணும் இல்லை நான் சாபம்னு கொடுக்கலையே. நான் மயா அத்தியேவ சப்தக துவம் உன்னையோ சபிக்கலை. துகித்ரா பீடனே கிருத்தே உன்னுடைய பெண்ணு பீடனை பண்ணினா எனக்கு பீடை பண்ணினா அப்போ கூட அவளை யாரையுமே நான் சபிக்கவே இல்லையே சொல்கிறேன். राजन् न अहं कदाचित्
त्वयि करोमि क्रोधम् अनु अपि न मया अद्य एव शब्दः त्वं तु चित्रापीडने कृते नेत्रे पीडा समुत्पन्ना मम च अद्य निरागसः तेन पापेन जानामि दुःखितः त्वं महीपते. ஸோ நிராகசக மம, அதாவது ஆகஸ்னா குற்றம், தப்பு, பாபம் எல்லாம். ஸோ அப்படி பாபமே பண்ணாத எனக்கு அத்தியா நேத்ரா பீடா சமுத்பன்னா, எனக்கு கண்ணில் பீடை ஏற்பட்டுடுத்து, என்னோட கண்ணு வெடுத்து. ஸோ என்னோட கண் இந்த மாதிரி பிடிக்கப்பட்டுடுத்தே. தேன பாப்பேனா, அந்த பாவத்தை பண்ணிட்டாலே உன் பொண்ணு, அந்த பாவத்தினால் துவம் துக்கிதக மகிபத்தே ஜானாமி, எனக்கு தெரியும் நீ அதனால தான் துக்கப்பட்டு இருக்காய், உன் பொண்ணால் இப்படி ஆயிடுத்தே, அந்த பாவத்தினால இப்படி ஆயிடுத்தேன்னு நீ வருத்தப்படுற இல்லையான்னு கேட்குறாரு. नेत्रे पीडा समुत्पन्ना मम च अद्य निरागसः तेन पापेन जानामि दुःखितः त्वं महीपते. अपराधं परं कृत्वा देवी भक्तस्य को जनः सुखं लभेत यदपि भवेत् त्राता शिवः स्वयं. ஆனா தேவி பக்தசிய, தேவியை உபாசனை பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் நான். அப்படி தேவி பக்தனாக இருக்கக்கூடிய எனக்கு பரம் அபராதம் கிருத்துவா, பெரிய ஒரு அபராதம், பெரிய தப்பு, அதை பண்ணிவிட்டு கோஜனக, எந்த மனிதனாவது எதபி பவேத்து இல்லை சுகம் ஜனக சுகம் லபேத்து, யாருக்கு தான் சுகம் கிடைக்கும்? தேவியோட பக்தனுக்கு ஒரு பாவத்தை பண்ணினா அவருக்கு எப்படி சுகம் கிடைக்கும் கேட்குறாரு செவனர். எதபி பவேத் திராதா சிவஸ்வயம், அதை காப்பாற்றுறதுக்கு சிவனால் மட்டும்தான் முடியுமே தவிர யாருமே காப்பாற்ற முடியாது. அந்த பாவத்துக்கு பரிகாரம் எப்படின்னு கேட்குறாரு செவனர். अपराधं परं कृत्वा देवी भक्तस्य को जनः सुखं लभेत यदपि भवेत् त्राता शिवं स्वयं. किं करोमि महीपाल नेत्रहीनः जर आवृतः अन्धस्य परिचर्यां च कः करिष्यति पार्थिव. ஜராவிரதக, ஜரா வயசு கேடு. ஸோ கிம் கரோமி மகிபால், நான் என்ன பண்ணுவேன் ராஜாவே, மகிபால பூமியை பாதுகாக்கக்கூடிய ராஜாவே நான் என்ன பண்ணுவேன்? நேத்திரஹீனக, கண்ணு போயிடுது. ஜராவிரதக, வயசு கழடாயாச்சு, நான் ரொம்ப ஜரை வந்துடுது, எனக்கு முதுமை வந்துடுது. அந்தசிய பரிச்சரியா, எனக்கு யார் சேவை பண்ணுவா? பரிச்சரணை பண்ணணுமே, கைங்கரியம் பண்ணணுமே, எனக்கு அது யார் பண்ணுவா? குருடனுக்கு யார் பண்ணுவா? கககரிஷதி பார்த்திவ, ஹே ராஜா யார் பண்ணுவா சொல்லுங்க கேட்குறார். किं करोमि महीपाल नेत्रहीनः जरावृतः अन्धस्य परिचर्यां च कः करिष्यति पार्थिव. राजोवाच सेवका बहवः सेवां करिष्यन्ति तव अनिशं क्षमस्व मुनिशार्दूल स्वल्पक्रोधाहि तापसाः. ஸோ ராஜா சொல்கிறார், நிறைய சேவகர்கள் எங்கிட்ட இருக்கா. ஸோ எங்கிட்ட நிறைய ஆட்கள் இருக்காப்பா, நான் அவங்க அனுப்பித்தரேன். சேவாம் கரிஷந்தி, உங்களுக்கு சேவை பண்ணுவாவெல்லாம். தவ அனிஷம்னா இடைவிடாமல் அவள் கூடயே இருப்பா, 24 hours இருப்பா, உங்களுக்கு சேவை பண்ணுவாள். க்ஷமஸ்வா முனி ஷார்தூல, தயவு செய்து மன்னிச்சுக்குங்கோ முனிவரே. ஷார்தூலன்னா புலியேன்னு கூப்பிட்றார். ஸோ ஷார்தூல நீங்கள் மன்னிக்கணும். சொல்ப குரோதாகி தாபசாகா, தாபசர்கள் முனிவர்களுக்கு ரொம்ப கோபம் வராதே, சின்ன கோபம் தானே அவளுக்கு வரும், பெரிய கோபம்லாம் வரவே வராதே அப்படின்னு கெஞ்சறார் ராஜா. राजोवाच सेवका बहवः सेवां करिष्यन्ति तव अंशं क्षमस्व मुनिशार्दूल स्वल्पक्रोधाहि तापसाः. यवनौ उवाच अन्धः अहं निर्जनः राजन् तपस्तप्तुं कथं क्षमः त्वदीयाः सेवकाः किं ते करिष्यन्ति मम प्रियम्. அந்தக அகம், நான் குருடன் ஆயிட்டேன். செவனர் சொல்கிறார், நான் குருடன். நிர்ஜனக, இங்கே ஆளே கிடையாது, தனியாக இருக்கேன், தனியாக ஒருத்தனாக உட்காந்துருக்கேங்க. ஹே ராஜன், தபஸ் தப்தும் கதம்ஷா, நான் எப்படி தபஸ் பண்ண முடியும்? தபஸுக்கு எப்பேற்பட்ட காரியம்லாம் செய்யணும். தபஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது சேவகர்களால் பண்ண முடியாதுங்கிறார் அவர். ஸோ ஒரு மனைவின்னு அப்போ தான் அது அவரோட இன்டென்ஷனை சொல்ல போகிறார் இப்போ. ஸோ எனக்கு அவள் ஹெல்ப் பண்ண முடியாது, அவளுக்கு எப்படி அந்த ஃபிட்னஸ் இருக்கும்?
தொதியாக சேவகாக உன்னுடைய ஆட்கள் உன்னுடைய சேவகர்கள் சொல்றியே மம பிரியம் கிம்தே கரிசந்தி எனக்கு பிரியமான அவர்களாக சேவை பண்ண முடியுமா நம்மளால நிச்சயம் முடியாதுங்கிற श्रवणं वाच अन्तः अहं निर्जनः राजन् तपः तप्तुं कथं क्षमः त्वदीयाः सेवकाः किं ते करिष्यन्ति मम प्रियम् क्षमापयसि चेत् मां त्वं कुरु मे वचनं नृप देहि मे परिचर्यार्थं कन्यां कमललोचनाम् அவ்வளோதான். ஸோ க்ஷமாபயசி சேத்து நீ நிஜமாவே மன்னிப்பு கேட்குற என்றால் க்ஷமா ஆபயசி ஆபயசின்னு நான் கேட்கிறாய் என்றால் நீ உனக்கு மன்னிப்பு வேணும்னு கேட்குற என்றால் நான் சொல்கிற வார்த்தையை செய் மே வச்சனம் தொம் குரு நான் சொல்கிறத நீ செய் தேகி மே பரிச்சரியார்த்தம் எனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு பரிச்சரணம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கமலலோச்சனாம் கன்யாம் அழகான தாமரை இதழ்கள் கொண்ட உன் பெண்ணை குடு தேகி குடு என்று கேட்கிறார் क्षमापयसि चेत् मां त्वं कुरु मे वचनं नृप देहि मे परिचर्यार्थं कन्यां कमललोचनाम् पुष्पे अनया महाराज पुत्रया तव महामते करिष्यामि तपश्च अहं सा मे सेवां करिष्यति மகாராஜா ஹே ராஜாவே அனயா துஷ்யே நான் அவளை அடைந்து நான் சந்தோஷப்படுவேன் புத்திரியா தவா உன்னுடைய பொண்ணு மகாமதே மகா புத்திசாலியே ராஜா நீ எனக்கு உன் பொண்ணை கொடு தபஸ்ஸ அகம் கரிஷ்யாமி அப்போ தான் நான் என்னால் தபஸை ஒழுங்காக கண்டினியூ பண்ண முடியும் நான் தபஸை பண்ணுவேன் சாமே சேவாம் கரிஷதி அவள் எனக்கு கூடயே இருந்து சேவை பண்ணுவாள் நான் தபஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு கேட்கல எனக்கு தபஸுக்கு அவள் ஹெல்ப் வேணும் அப்படி தான் கேட்குறார் तुष्ये अनया महाराज पुत्र्या तव महामते करिष्यामि तपश्च अहं सा मे सेवां करिष्यति एवं कृते सुखं मे स्यात् तव च एव भविष्यति सन्तुष्टे मयि राजेन्द्र सैनिकानां न संशयः ஏவம் கிருதே சுகம் இவ்வாறு அவள் பண்ணினாள் என்றா நீ பண்ணினேன்னு சொன்னா பொண்ணை கொடுத்தியானா சுகம் மேசியாது எனக்கு கொஞ்சம் சுகம் கிடைக்கும் ஏதோ கஷ்டப்படுறதுல இந்த கண்ணு இல்லாத சமயத்தில் ஒரு சுகம் கிடைக்கும் தபாச்சா உனக்கும் நல்லது நடக்கும்ட்டார் தபாச்சா பவிஷ்யதி உனக்கும் நிச்சயமாக சுகமே கிடைக்கும் சந்துஷ்டே மயி ராஜேந்திர நான் சந்தோஷப்பட்டேன் என்றால் ஹே ராஜா சைனிகானாம் நான் சம்சயர சைனிகர்கள் அதாவது உனக்கு என்ன சுகம் ஏற்படும் இந்த மூத்திர ரோதனம்லாம் நின்றுவிடும் ஏன்னா என்ன கஷ்டப்படுத்தினாலும் அந்த பாவத்திலேருந்து விடுதலை அடைஞ்சிடுவாய் அதனால உனக்கும் உன்னுடைய சைனிகர்களுக்கும் எல்லாருக்குமே விடுதலை கிடைக்கும் அது சந்தோஷம் கிடைக்கும் கவலைப்படாதேன்னு சொல்கிறேன் நான் சந்தேகமே வேண்டாம் एवं कृते सुखं मे स्यात् तव च एव भविष्यति सन्तुष्टे मयि राजेन्द्र सैनिकानां न संशयः विचिन्त्य मनसा भूप कन्यादानं समाचर न च अत्र दूषणं किञ्चित् तापसः अहं यतव्रतः ஸோ விசிந்தியா இது நல்லா யோசிச்சு பாரு மனசா விசிந்தியா மனசில் நல்லா யோசிச்சு பாரு பூபா ரஹே ராஜா ஷரியாத்தி கன்யாதானம் சமாச்சார கன்னிகே தானம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோ அதை நல்லா செய் சமாச்சார நல்லா அதே நடத்தி கொடு கன்யாதானத்தை பண்ணு நாச்சாத்திர தூஷணம் கிஞ்சித்து அதில் ஒன்றும் தப்பு கிடையாது நீ என்னடா பொண்ணை வயசான கொடுக்குறதெல்லாம் யோசிக்க வேண்டாதே அது தூஷணையாக நினச்சிக்காதே தாபசோகம் யதவிரதக நான் ஒரே எல்லாத்தையும் அடக்கி உட்காண்டிருக்கேன் அந்த விரதத்தோடு கூட இருக்கேன் ஒரு சமயமான ஒரு ஷீலத்தோடு இருக்கேன் நான் தாபசனா முனியாக தபஸ் பண்ணுவராக இருக்கிறேன் அதனால நீ உன்னை பொண்ணை எனக்கு கொடுக்கறதுல ஒரு தூஷணையும் கிடையாது தப்பு கிடையாது குடுன்னு கேட்குறேன் विचिन्त्य मनसा भूप कन्यादानं समाचर न च अत्र दूषणं किञ्चित् तापसः अहं यतव्रतः सर्वं जगदम्बार्पणमस्तु।